Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தூத்துக்குடி அருகே பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 10 பேரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் மோகன் வழங்க கேட்கலாம். மோகன், கூடுதல் விவரங்கள். மோகன், நீங்க இணைப்பில் தான் இருக்கிறீங்க, விவரங்களை பதிவு பண்ணலாம். தூத்துக்குடியில் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 10 பேரிடம் தற்போது விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சந்தேகத்தின் அடிப்படையில் 10 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவ இடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதன் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தூத்துக்குடியில் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தற்போது காவல்துறையினர் 10 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவ இடத்திற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதன் நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் மோகன் வழங்கியிருக்கலாம். மோகன், விவரங்களை பதிவு பண்ணலாம். பிரகாஷ், தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் அருகே உள்ள வேடநத்தம் கிராமத்தில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு 10ஆம் தேதி மாலை இயற்கை போதை கழிப்பதற்காக சென்ற அந்த +2 மாணவி நெடுநேரமாகியும் வீடு திரும்பாததால் அவருடைய பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் அக்கம் பக்கத்தினர் தேடி வந்தனர் அந்த மாணவியை. மேலும் இது தொடர்பாக மாணவியை காணவில்லை என்று குளத்தூர் காவல் நிலையத்தில் கடந்த நேற்று முன்தினம் 11ஆம் தேதி புகார் அளித்தனர். அவர்கள் விளாத்திகுளத்தில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வந்து அந்த மனு கொடுக்கவும் அது சம்பந்தமாக புகார் கொடுக்கவும் அவர்கள் அறிவுறுத்தினார்கள். இதனால் பெற்றோர்கள் வந்து விளாத்திகுளத்தில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வந்து புகார் மனு தங்கள் மகளை காணவில்லை என்று புகார் மனு ஒன்று அளித்தனர். இதனைத் தொடர்ந்து அவர் மறுநாள், அதாவது நேற்று, அந்த மாணவியை தேடி வந்த நிலையில் அந்த ஊரின் உள்ள காட்டுப்பகுதியில் அவர் சடலமாக கிடப்பது, மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடப்பது தெரிய வந்தது. இதனை கண்டு அந்த உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் இது தொடர்பாக குளத்தூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த மாணவியின் உடலை வந்து உடற்கூறாய்வுக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அவர்கள் அந்த உறவினர்கள் வந்து கொலையாளியை உடனடியாக குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி நேற்று முழுவதும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதன் அவர் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். உடனடியாக குற்றவாளியை கைது செய்கிறோம் அப்படின்ற அவர்களை கூறியெடுத்து சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டனர். இதனையடுத்து SP மதன்குமார் தலைமையிலான 6 தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடி வரும் நிலையில் தற்போது சந்தேகத்தின் அடிப்படையில் 10 பேரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மோகன்.